இல்லைங்க, மன்னிக்கணும். பராக் பார்த்துட்டு வந்ததால பக்கத்திலேயே வந்துட்டுனுங்க. பரவாயில்ல, நீ மேல மோதி இருந்தாவே தப்பு இல்லை. இந்த வரு விஷயத்துல மட்டும் ஜாதி ஆச்சாரம் சமயம் இதெல்லாம் ஒரு 10 அடி தள்ளி போட்டிருக்கேன். நான் போயிட்டு வர்றேன். பொம்பளைனா சாமிக்கு சாதியே தெரியாத போல இருக்க. உப்பு கீடான்னு பார்த்தம்பா. ஐயா, வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா பாவா. ஏது போற போக்க பார்த்தா அப்பா அப்பான்னு சொத்துல பங்கு கேப்ப போல இருக்க நீ. மாடையா, ஏண்டா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேட்கற லட்சணமா இது? ஆமா, உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னா என்ன விலையில இங்க? ஆமா, பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? என் ஐட்டமாளுக்கு அனுப்பணும். வேலைக்கு வரப்ப திருட்டுறையில வந்தேன்னு சொல்றது, இப்ப புதுசா அத்தமா முளைச்சிருக்காள உனக்கு? எங்க ஐட்டம் மட்டும் தானா? மெட்ராஸ்ல எனக்கு சொந்தக்காரங்க சில பேர் கீழாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அர்ஜன் காலனி இல்ல? அர்ஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பகா மொழியாரு, வேலூர்ல அரிமொழியாரு இல்ல? அவங்க நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால தானே செல்லமா உன்னை வச்சிருக்கேன். கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, நம்ம ஜாதிகாரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா? பயில்வான் தானே. இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டேன். தகராறு பண்ணார். வெச்சம்பாரு ஒரு நாள். என்னடா? வேப்பம்பூ ரசம். ரசமா? ஆமா. 5-6 கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குது கப்பு கப்புன்னு அச்சாரு. அவ்வளவுதான். அவரு இத பாருங்க இப்படி போட்டாரு, நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூ ரசம் வைக்கலாம் நினைக்கிறேன். எச்சக்கையா இருக்கு, நீயே பணத்தை வேணா எடுத்துக்கடா. பரவாயில்ல, எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னமே இந்த வீட்டுல மறந்தும் வேப்பம்பூ ரசம்னு பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வா தேதிய கேக்குற? இது ரசம் சோறு தானே? ஆமா. எனக்கு சோறே வேணாண்டா. கல்யாணி, வெரசா போய் சம்பந்தையாவை கூட்டிக்கிட்டு வா. போ போ போ. 20,000 ரூபாய் கஞ்சா சிக்கியது. 16 வயது வாலிபன் பிடிபட்டான். அடப்படுவாவி, உனக்கேண்டா இந்த வயசுல இந்த கீரி? நீயா? நான் படிக்கிறது நீ கிழிக்கிறதா? என்ன சமாச்சாரம்? 150 மைல் வேகத்துல வந்திருக்கிற. நீ காரணம் எல்லாம் வரமாட்டியே. என்ன கேமரா எடுக்க? வை 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 வை. எங்க கூட்டிட்டு போற? எங்க வந்தீங்க? சரி இருக்கு, பஞ்சவர்ணத்துக்கிட்ட துணி போடுறத நிறுத்தி விட்டே. அப்படி செய்தீங்க? அவ நல்லா வெளுப்பானே. வெளுப்பா, ஆனா உருப்படிய கெடுப்பா. அதனாலதான் அவன் நிறுத்திட்டு உங்ககிட்ட துணி போடலாவேன்னு நினைச்சேன். என்னங்க உனக்கு எப்ப நல்ல காலம் வரப்போகுதுன்னு ரேகைய பாக்குறேன். கைய கல்யாணி, நல்ல காரியம் செய்தம்மா. நான் இப்ப என்னையா செஞ்ச? நீ செல்லிய புடிச்சில்ல, உன் நல்லிய நான் புடிச்சிட்டேன்.
போட்டாவா எடுத்த போடாம எடுக்க முடியுமா? ஒரு பெரிய மனுஷன் போட்டா கொடுத்துறியா? பெரிய மனுஷனா? அப்படின்னா பெருசா ஒரு படம் எடுத்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மாட்டி வைப்போம். போட்டா கொடுத்துறியா? மூக்கு மொழியும் லட்சணமா இருக்கிற பொண்ணுங்களா பார்த்து வச்சுட்டாங்க. மூக்கு மொழி மட்டும் லட்சணமா இருந்தா போதாமா? பாக்கி எல்லாம் லட்சணமா இருக்க வேணாமா? நான் பார்த்து முடிவு பண்ணா அதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க. பொண்ணுங்களோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா? இந்த கல்யாணமே எனக்காக தான் பண்றேன். ஏன்னா என் ஜாதி ஆச்சாரம் கௌரவம் இதெல்லாம் காப்பாத்திக்கதான் இந்த கல்யாணத்தை பண்றேன். நான் அதுக்காக சொல்லல. ஒருவேளை நீங்க முடிவு பண்ற பொண்ண உங்க பையன் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்படி சொல்லாதவே. என் மகன் இருக்கானே புத்தனை சத்திய புத்தனை அப்படி இருக்கணும். என் மேல உத்திரியா ராமாயணத்திலேயாவது சீதை லட்சுமணம் போட்ட கோட்டை தாண்டா. அதான் ராவணன் தூக்கிட்டு போனான். என் பையனுக்கு கோடே போட வேணும். எப்பா நெல்லுன்னா அந்த இடத்துல நிப்பாவே. ஆகா புத்த வயசு படம் பிடிக்க போறீங்களா ஏஜமா? ஆமாப்பா. அதுல ஒண்ணுதான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினிய கூட்டு போய் குலசேகரம் பட்டினம் மணல்ல விட்டு படம் எடுக்க போறேன். போடா மொழியாகி இல்ல இல்ல புச்சு புச்சா பொண்ணுங்க முஞ்செல்லாம் பார்த்து கிடக்குறீங்களா? அதான் கேட்டேன். புரியாம பேசாதய்யா. ஐயா அவங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். நீங்க கவலையை விடுங்க. நம்ம சின்னையா இருக்கிறாரு, அவங்க கையில் கொஞ்சம் நீயும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாரு. இந்த பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் பெருசா இல்ல இருக்கு. அதானே முத்தம் கொடுத்தா உதட்டுல இச்சிட்டு என்ன பண்றது? உனக்கு பொண்ணு பாக்குறப்ப பல்லு இல்லாதவளா பாப்போம். மரமா இருக்கும். தப்பு. பொண்ணுன்னா இது இல்ல பொண்ணு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே நல்ல படித்த நவநாகரிகமான பொண்ணு. கழுத்துக்கு கீழா மச்ச கீழா அது அதிர்ஷ்டமற்றான். என்னவே ஏக அமுக்களமா இருக்குது. கல்யாண தரங்க வேற வந்திருக்கிறாரு. பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களு? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சுது. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஏவே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதத்தான் முடிவு பண்ணிருக்கிறோம். இது பொண்ணா? என்ன மதியானம் இப்படி சொல்லிட்டியே? பொண்ணு அதுதான். பொண்ணே காணுமையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? மறுபடியும் அதுதான் பொண்ணு. என்னையா அது? பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி முகத்துல பவுடரை ஏற்றி இருக்கிறா. பெருமா கோயிலுக்கு பட்டை அடிச்சது மாதிரி உதத்துல சாயம். தலையில முடியே கிடையாது. சௌரி வச்சிருக்கா. சௌரி ராஜம் வித்துக்கிட்டு போன சௌரி. ஆமா உடம்ப சுத்தி சேலையை மூடி வச்சிருக்கிறாளே இவளுக்கு ஒருவேளை இந்த விஷயத்துல நீ தலையிடப்படாதுவே. தேவையில்லை. இல்லவே இது எல்லாமே கணக்கணக்கா இருக்குது. உடம்ப காணுமேன்னு கேட்டேன். கட்டிக்க போறது என் மனவே. உன் அபிப்பிராயம் இங்க ஒண்ணும் தேவையில்லை. இப்படி சொல்லிட்டா நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன். உனக்குமே இதான் உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு? இன்னும் பெரிய மனுஷன் சொல்றாங்களா பாருங்களா? இந்தாவே இப்ப என்ன சொல்லுது? அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு போட்டோ ஸ்டுடியோவா? காப்பி காப்பி எடுக்கிறாரு. ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க. இரு இரு அவசரப்படாத. நான் சொல்றதுக்கு இந்த பெரிய மனுஷன் கட்டுப்பட்டா விட்டுடு. இல்லன்னா உனக்கு நான் 2000 காப்பி போட்டு தர்றேன். நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் கொடு. அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். எனக்கு சில்லற இல்ல ஒண்ணு இல்ல போக வேண்டாம். இந்த நோட்டை வச்சுக்கீங்க. நான் 10 ரூபா. இது 100 இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. 100 என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற? இந்த பாருங்க இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த. ஓம் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ணை
உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சிரு. இது நல்ல யோசனை தாங்க. மாசாரா 10 ரூபாய் செலவு குறிமிச்சான். சும்மா நானே வெளில போயிருக்கிறேன். 1000 இருந்தாலும் அவன் செலவத்துடி எடுக்கிறவல்லவே. சரகா பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல சாம்பார். உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைன்னாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஏமா புது பொண்ணு, அது என்ன இருக்கு? குழம்பா? ஊத்து ஊத்து. ஆமா, அதுல என்ன இருக்கு? உட்கார் 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 உட்கார். சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க. சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா. சாம்பார் ஊத்து. ஓங்கி வாயில அடிச்சிருவேன். சாப்பிடு. உன்னை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்க பாரு. ஆமா பாரு. போய் கை கட்டிட்டு வா. போ போடா போடா போ. என்னங்க இது? நமக்கு கல்யாணம் ஆகி முத விருந்து சாப்பிட வந்திருக்காரு. இப்படி அரை வயிறு ஆரம்பிச்சிட்டுங்களேன். அரை வயிறு ஆரம்பிச்சுட்டேனா? அவன் முழு வயிறு நிரப்பறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. என்ன திணிக்கிறான், தலகாணி பஞ்சு திணிக்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க. சும்மா இரு. முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த பையன் எழுந்து போயினாங்கிறான். என்னமோ இவனுக்கும் தலைக்கும் சிமிட்டு வச்சு பூச்சின மாதிரி. படுபாவி பையன். ஆனுமா எனக்கு வேண்டாங்க. ராஜாத்தி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. கொண்டு தண்ணி வேணுமா? என்னமா என்ன கொண்டு வந்திருக்க? அவள் பாயசம் வச்சேன்க்கா, உங்களுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எனக்கு இல்லையோ? 2 பேருக்குமே சேர்த்துதான். உன் மாமா எப்படிமா நடந்துக்கிறான்? குணமா நடந்துக்கிறானா, குரங்கா நடந்துக்கிறானா? நல்லபடியா இருக்காரு. அம்மா ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான், பின்னால விசூறு பாடுத்துருவான். ஜாக்கிரதை. என்ன என்ன போது பாக்குறேன்? என்ன விஷயம்? என்ன ஊக்கு பத்துறேன்? நார்னா எதையா பத்துறது? கிட்டங்க வந்த உடனே நாடுறது. நான் காலைல குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ உண்மை சொல்லுவனா, அந்த நாட்டம் எனக்கு தெரியாதா? குளத்துல கண்ணாருன்னா நாடுறது என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு தூரம் எடுக்கணுங்கிறேன். அதுக்கு என்ன எடுத்துட்டா போறது? நீங்க கவலைப்படு. சும்மா அவன் சரி பையன், அவனை போய் நம்ம சொல்றேன். போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்க. உங்களுக்கு என்ன இருக்கா? நல்லா இருக்கு, போகட்டுமே. எல்லாமே நமக்கு சாஸ்திரனால பெருசு, சம்பிரதாயனால பெருசு. இந்த பயல்கள் எல்லாம் தொட்டா பெரிய பாவம் வந்து சேர்ந்து. ஆபத்துக்கு பாவம் இல்ல, வாங்கோ. ஐயா அதே சுட்டு போறோம். இருறா இருறா. நீச்சல் தெரியாது. உள்ள துண்டு அந்த பயலுக்கு போட்டுட்டேன். இன்னைக்கு பாத்து நான் கோமலை கேட்டாலும் வந்திருக்கேன். ஐயோ நேற்று வெக்கமா சொல்லியா? சிரிக்கிற இந்த விஷயத்த வெளியே சொன்ன ஜாகிரதை. உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு, நானும் வெளியே சொல்லுவேன். கலப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுதே. மூச்சில பதில் சொல்லாத, பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயித்தை போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊர்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறான். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமிச்சு தான் வருது.
அந்த பெருமூச்சுல என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன பேச போயிடும். நீ கவலைப்படாத. உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல. மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். இந்த பாரு கண்ணியம்மா, எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? முத்தமா என்ன கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ நான் மறந்துடுவேன்னு. நான் ஞாபகப்படுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு நில்லு நில்லு. இடுப்புல கைய வச்சுக்க. அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான். அப்படிதான். வள, இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்க. மாயா துணி தூக்கி போடு. போட்டுட்டேங்க, போட்டுட்டேன். போட்டியா? இடுப்புல கை வை. அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீக்கா விளம்பரத்துக்கா படம் எடுக்கிறேன். நீங்க தானே நிக்க சொன்னீங்க. சரோஜா தேவி மாதிரி சிரிச்சுக்கிட்டுறேன். அதான் நம்ம கொட்டாயில வந்து ஆடினாங்கல்ல, அவங்கள மாதிரிதான். வாங்க வாங்க. ஆமாடியோ எடுத்துட்டேன். ஆமா, நேற்று ராத்திரி உன்னை காங்கல எங்கடே போயிருந்த? அம்மா ராதாஜிங்க. அம்மா ஆடாவா? நான் எம்மா ராதான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே தெரியுமான்னு கேட்க. என்ன விஷயம்? அவர் நட்ச ரத்த கண்ணீர் பேக்கப் இல்லையா? ஓஹோ, அத பாத்துக்கின்னு எழுந்திருந்தேன். படம் எப்படி இருந்தது? யாரு அதுல அவர் குளம் மாட்டிக்கினேன், பூச போட்டுக்கினேன். படா துறக்கானுக்கா வந்து ஏழப்பாடிகளை எல்லாம் படா பேட்டா பண்ணிட்டாங்க. கட்சியில என்ன ஆச்சு தெரியுமா? அதனால குஷ்டம் முடிச்சு அது கட்டிலே செத்து போட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி கட்டிக்கிட்டே சாகணும். நீங்களும் அந்த மாதிரி கதையை ஒரு தபா பார்க்கணுங்கிற.